வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி பிரண்டை துவையல் பண்ணலாம். பிரண்டை துவையலுக்கு பிரண்டைய நாரெல்லாம் எடுத்து நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு வச்சுப்போம். அதே மாதிரி இதெல்லாம் வறுத்துக்கணும். நம்ம நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு காஞ்ச மிளகாய், ஒரு 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை வறுத்து வச்சுப்போம் நிறையா. அந்த ஹீட்லேயே நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம், புளி, ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, தேங்காய் பத்தை, ஒரு 2 தேங்காய் பத்தை, எல்லாத்தையும் இந்த ஹீட்லேயே போட்டு பரட்டிட்டு கல் உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது பசியை தூண்டும். நமக்கும் எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது, போன்ஸுக்கெல்லாம். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பழக்கத்தை உண்டு பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லது. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா வறுத்துப்போம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துப்போம். நம்ம க்ரீன் கலரில் போட்டோம். இப்போ அது எல்லோவாக மாறிட்டு வருது. ஒரு லைட் எல்லோவாக மாறிடும். இதுலேயே நம்ம ஹீட்டில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை, ஒரு பொடி கருவேப்பிலை, தேங்காய், ஒரு 2 தேங்காய் பத்து அளவுக்கு தேங்காய், வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், வெங்காயம், புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 7-8 பூண்டு பல், எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். ஹீட்டில் அப்படியே போட்டு வறுத்து விட வேண்டியதான். கொஞ்சம் இந்த ஹீட்லேயே அது வறுபடட்டும். பருப்பெல்லாம் வந்துடுச்சு. இந்த பிரண்டையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துடலாம். இல்லை தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பும் தேவையான அளவு போட்டுப்போம். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு துவையல். நல்லெண்ணெய் போட்டு நெய் போட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்கலாம். நம்மளும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். ஆற வச்சு அரைச்ச உடனே பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு இது பார்ப்போம். துவையல் அரைச்சிட்டோங்க. இந்த துவையல் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.